நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அப்பர் பெருமானுடைய குரு பூஜை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலே குரு பூஜை நாளாக கொண்டாடப்படுகிறது. சமண சமயத்திலிருந்து சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்ள பெற்றவர் அப்பர் பெருமான். இறைவனை அவருக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரை தந்தார். அவருக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. நாம் சமண சமயத்திலே இருந்ததாலே நமக்கு இன்னும் சைவ சமயத்திலே முழுமையான தகுதி வரவில்லையோ என்று நினைத்தார். பெண்ணாகடம் என்ற தலத்திலே பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்தார். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேன் இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூழம் என்மேல் புரி மேவு கொண்டல் துன்னார் கடந்தைகள் தூங்கானை மாடச் சுழற்கொழுந்தேன். பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்கிறார். எனக்கு சைவ சமயத்திலே ஒரு சிவபக்தனாக விளங்குவதற்கு சூலக்குரியும் இடவக்குரியும் என் உடம்பின் மேல் பொறிக்க வேண்டும் என்று வேண்ட ஒரு பூதம் அவருடைய உடம்பிலே சூலக்குரியும் இடவக்குரியும் பொறித்தன என்று பெரிய புராணத்திலே நமக்கு வரலாறு கூறுகிறது. அத்தகைய அருமையான ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இறைவனிடத்திலே எப்படி வேண்டுகோள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடலிலே அப்பர் பெருமான் கூறுகிறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல். இந்த திருவடிக்கு விண்ணப்பம் தான் நாம் இறைவனிடத்தில் செய்ய வேண்டியது. இந்த அப்பர் பெருமானுடைய குரு பூஜையில் அவரை பற்றி ஒரு சிறிய சிந்தனையாக இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்கள் தங்கள் கருத்தை கூற வேண்டும். நன்றி.